டிப்ரெஷன்ல மட்டும் தயவு செஞ்சு எந்த முடிவு எடுக்காதீங்க. டிப்ரெஷன்ல நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே பேய் நேரடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க எடுக்கிற முடிவுகள். எவ்வளவு பெரிய நல்ல முடிவுன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் தயவு செஞ்சு டிப்ரெஷன் இருக்கும்போது எடுக்காதீங்க. டிப்ரெஷன் நேரத்தில் நீங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் மேலும் மேலும் மாளாத பெரும் துக்கத்திற்குள் எடுத்து சென்று உங்களை சாய்க்குமே தவிர அதுல இருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. வாழ்க்கையில் எடுக்கிற எந்த பெரிய முடிவு, பல பெரிய முடிவுகள் நீங்க எடுத்துட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இல்ல யார கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க வீடு கட்டலாம், எந்த வேலைக்கு போலாம், எந்த ஊர்ல செட்டில் ஆகலாம், இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா, குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், பல பெரிய முடிவுகள் எடுத்துட்டே இருப்பீங்க. எந்த முடிவையும் எக்காரணம் கொண்டும் டிப்ரெஷன்ல எடுக்காது. அதே மாதிரி டிப்ரெஷன்ல யாரை பற்றியும் எந்த கருத்தையும் முடிவாக்காதீர்கள். தன்மையை திரும்பி தேடும் தன்மை வரும்போது மன உளைச்சல் காணாது போகும். இது லா, இது சட்டம். அதனால மன உளைச்சல் என்ன பண்ணுவோம், தன்னை காப்பாத்திக்கணும்னா முன்னிலை படற்கையின் மீதே உங்கள் முழு கவனத்தையும் வைத்திருக்கும். எல்லார் மீதும் கை காட்டும் மனம் ஆனா தன்மையை சந்தேகிக்கப்படவே அனுமதிக்காது. இதுல இந்த பிரச்சனையில நான் ஏதாவது பங்களிச்சிருக்கேன் அதை மாற்ற முடியுமா அப்படின்னு தன்மையை தேடும் தன்மையை மட்டும் அழித்து முன்னிலை படற்கை முன்பாகவே வைத்திருக்கும்.